வணக்கம். நான் டாக்டர் ஜே விக்னேஷ் சங்கர். ஒரு அடர்ந்த காட்டுக்குள்ள ஒரு குறுகிய பாதையில நிறைய ஆடுகள் கூட்டமா நடந்து போயிட்டு இருந்ததுங்க. அந்த நேரத்துல நிறைய ஓநாய்கள் அந்த ஆடுகளை சுற்றி வளைச்சிருச்சு. அப்ப ஆடுகளுக்கெல்லாம் பயம் வந்துருச்சுங்க. இன்னைக்குதான் நம்ம வாழ்க்கையில கடைசி நாள், இந்த ஓநாய்கள் நம்மள சாப்பிட்றோம் அப்படின்ற அந்த பதட்டத்துல இருக்கும்போது அந்த ஓநாய் கூட்டத்துல இருந்து ஒரு ஓநாய் மட்டும் முன்னாடி வந்து ஒரு தகவலை சொல்லுது. இன்னைக்கு உங்க யாரையும் நாங்க சாப்பிட போறது கிடையாது, ஆனா உங்களை வச்சு ஒரு விளையாட்டு விளையாடணும்னு நினைக்கிறோம். அந்த விளையாட்டு என்ன தெரியுமா அப்படின்னு அந்த ஓநாய் ஆடுகள் கிட்ட சொல்லுதுங்க. இன்னைக்கு சாயங்காலம் வரைக்கும் நீங்க எல்லாருமே ஓடிக்கிட்டே இருக்கணும். அதுவும் குறிப்பா சூரியன் மறையும் போது உங்க கூட்டத்துல எந்த ஆடு கடைசியா ஓடி வருதோ அந்த ஆடை நாங்க சாப்பிட்டுருவோம், மீதி ஆடுகளை நாங்க விட்டுருவோம். இதுதான் இந்த கேமுடைய ரூல் அப்படின்ட்டு அந்த ஓநாய் ஆடுகள் கிட்ட சொல்லுதுங்க. இது கேட்டவுடன் அந்த ஆடுகளுடைய மனசுல ஒரு விஷயம் தான் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருந்ததுங்க. அது என்ன தெரியுமா? ரொம்ப வேகமா நம்ம ஓடிக்கிட்டே இருக்கணும் இன்னைக்கு சாயங்காலம் வரைக்கும். அது குறிப்பா சூரியன் மறையும் போது நம்ம கடைசியா வந்துடக்கூடாது. ஏன்னா நம்ம கடைசியா வந்துட்டோம் அப்படின்னா இந்த ஓநாய்களுக்கு நம்ம பலியாயிடுவோம் அப்படிங்கிற பயத்துல எல்லாம் வேகமா ஓட ஆரம்பிக்கிறாங்க. அது குறிப்பா பாத்தீங்கன்னா ஆடுகளுக்குள்ள சண்டை வர ஆரம்பிக்குது, தள்ளுமுள்ளு நடக்குது. நான் தான் முன்னாடி வருவேன் அப்படின்ட்டு அவங்களுக்குள்ள போட்டி நடக்க ஆரம்பிக்குதுங்க. சாயங்காலம் வரைக்கும் அந்த ஆடுகள் பாத்தீங்கன்னா ரொம்ப வேகமா ஓடிக்கிட்டே இருக்காங்க. சாயங்கால வேலையில ஒரு ஆடுக்கு மட்டும் ஒரு தெளிவு பிறக்குது. மற்ற ஆடுகள் கிட்ட ஒரு விஷயத்த சொல்ல ஆரம்பிக்குது. இந்த ஓநாய்களுடைய பிளான் ஒரு ஆடை மட்டும் சாப்பிடணும்னு கிடையாது, நம்ம எல்லாருமே காலி பண்ணணும்னு அவங்க பிளான் பண்ணிட்டாங்க. அதனால நம்ம எல்லாருமே கவனமா இருக்கணும். பேசாம இப்பயே கூட வேற ஏதாவது ஒரு பாதையில நம்ம ஓடி போயிடுவோம். நம்மளுக்குள்ள போட்டியை உருவாக்கி நம்ம எல்லாரையுமே ஒரு ஆபத்துக்குள்ள கொண்டு வர மாதிரி எனக்கு தெரியுது அப்படின்னு ஒரு ஆடு மட்டும் சொல்லுதுங்க. மற்ற ஆடுகள்லாம் இதை கேட்கிற நிலையிலே கிடையாது. நீ என்ன தேவையெல்லாம் பேசிட்டு இருக்க, நாங்க வேகமா ஓடணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் ஓடிக்கிட்டே இருக்குங்க. சூரியன் மறையிற நேரம் வந்துருச்சுங்க. அந்த நேரத்துல இந்த ஆடுகள்லாம் டயர்டாகி அடுத்தடுத்து எல்லாமே பாத்தீங்கன்னா மயங்கி கீழே விழுகுதுங்க. இந்த காட்சிகள் எல்லாத்தையுமே ஓநாய்களும் மறைந்திருந்து பார்த்துட்டு தாங்க இருக்கு. ஏன்னா ஆரம்பத்துல இருந்தே இந்த ஆடுகளை அந்த ஓநாய்கள் மறைந்திருந்து பின்தொடர்ந்து தான் வந்துகிட்டு இருக்கு. சூரியன் மறைஞ்சவுடன் எல்லா ஆடுகளும் தரையில மயங்கி விழுந்துருச்சுங்க டயர்டாகி. அந்த நேரத்துல இந்த ஓநாய்கள்லாம் வந்து மயங்கி இருந்த ஆடுகள் எல்லாத்தையுமே சாப்பிட்டுருச்சுங்க. அதுக்கு போட்ட பிளான் சக்சஸ் ஆயிடுச்சு. இந்த ஆடுகள்லாம் இறந்து போனதுக்கான காரணம் அந்த ஓநாய்கள் மட்டும் கிடையாதுங்க, அந்த ஆடுகளுடைய மனமும் தான் காரணம். ஏன்னா அந்த ஓநாய்கள் இந்த மாதிரி ஒரு கேம் விளையாட போறோம்னு சொன்னவுடன் அதை முழுமையாக நம்பி வேற எதை பத்தியும் சிந்திக்காம தப்பிக்கலாங்கிற அந்த ஒரு சிந்தனை கூட இல்லாம பயத்தோட அதுக்கு செயல்பட்டனாலதான் பாத்தீங்கன்னா அதோட உயிர் எல்லாமே போயிடுச்சுங்க. இப்ப நான் சொன்ன இந்த கதை நம்முடைய வாழ்க்கைக்கும் பொருந்துங்க. நம்ம உறவுகள், நம்ம கூட வேலை பார்க்குற நபர்கள் சில நேரம் நம்மளை காயப்படுத்துற மாதிரி பேசியிருக்கலாம், நெகட்டிவான வார்த்தைகள் நம்ம கிட்ட சொல்லியிருக்கலாம். நம்ம மனம் என்ன தெரியுமா பண்ணோம், அதை அப்படியே உள்வாங்கிடுங்க. டேப் ரெக்கார்டர் மாதிரி அதை திரும்ப திரும்ப நமக்கு பிளே பண்ணி காமிச்சுக்கிட்டே இருக்கும். அதை தாண்டி வேற எதையும் நமக்கு யோசிக்க விடாது. அந்த நபர்கள் ஏதாவது ஒரு நேரத்துல நெகட்டிவா பேசிட்டு போயிருப்பாங்க, ஆனா ஒவ்வொரு நாளும் அவங்க பேசின வார்த்தைகளை நமக்கு ரிப்பீட்டடா மனம் பிளே பண்ணி காமிச்சுக்கிட்டே இருக்குங்க. இதனால என்ன தெரியுமா நடக்குது, நம்ம அன்றாட வாழ்க்கையில நமக்கு கிடைக்கிற வாய்ப்புகளை சரியா பயன்படுத்திக்காம ஒரு நிம்மதி இல்லாம நம்ம வாழ்ந்துகிட்டு இருப்போங்க. உங்களை யாராவது காயப்படுத்திருக்கலாம், சில பேருடைய நடவடிக்கைகள் உங்களுக்கு ரொம்ப வேதனையை கொடுத்துருக்கலாம். ஒரு விஷயத்த புரிஞ்சுக்கோங்க, இறைவனுடைய சங்கல்பம் இல்லாமல் இந்த காரியங்கள்லாம் நடக்காதுங்க. இறைவன் இதை அனுமதிச்சிருக்காரு அப்படின்னா இதற்கு பின்னாடி ஏதோ ஒரு உயர்ந்த நோக்கம் இருக்கும். ப்ராப்ளி உங்களுடைய எதிர்மறையான கர்மாவை நீக்குவதற்கு அந்த நபர் ஒரு முக்கியமான கருவியா இருந்திருக்கலாம். எப்படி ஒரு மருத்துவர் சர்ஜரி மூலமாக ஒரு பேஷண்ட்டை குணமாக்குறாரு, அந்த மாதிரி தாங்க உங்களை காயப்படுத்துற நபர் உங்களுடைய நெகட்டிவான கர்மாவை ரிலீஸ் பண்றதுக்கான ஒரு கருவியா கூட இருக்கலாங்க. அதே மாதிரி இன்னொரு முக்கியமான விஷயத்த நீங்க புரிஞ்சுக்கோங்க, உங்க கண்ணீர் விலை மதிப்பற்றதுங்க. இந்த உலகத்துல இருக்கிற விஷயங்களுக்காக அதை வேஸ்ட் பண்ணிடாதீங்க. உங்க கண்கள்ல இருந்து கண்ணீர் வருது அப்படின்னா அது இறைவனுக்காக மட்டும்தான் இருக்கணும். எனக்கு இறைவன் வேணும், இறைவனை நான் முழுமையை உணரணும், பிறவா நிலை அடையணும், இந்த பிறப்பு இறப்பு சக்கரத்திலிருந்து விடுபட்டு எப்பயும் நான் இறைவனோடய இருக்கணும் அப்படிங்கிற ஏக்கத்துல கண்ணீரை விடுங்க. அது ரொம்ப ஒர்த்தான ஒரு விஷயங்க. அதை விட்டுட்டு இந்த உலக காரியங்களுக்காக நீங்க கண்ணீர் விடாதீங்க, கவலைப்படாதீங்க. அது எந்த அளவுக்கும் உங்களுக்கு பயன் தராதுங்க. இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க உங்க எல்லாருக்கிட்டையும் ஒரு விஷயம் நான் கேட்கணும்னு நினைக்கிறேங்க. அதாவது நீங்க எல்லாரும் ஒரு உறுதிமொழி எடுக்கணும். அந்த உறுதிமொழி என்ன தெரியுமா, இனி என்னுடைய வாழ்க்கையில இறைவனை தவிர வேற எந்த விஷயத்திற்காகவும் நான் கண்ணீர் விட போறது கிடையாது. இனிமேல் நான் எந்த விஷயத்த நினைச்சு கவலைப்பட மாட்டேன் அப்படின்னு நம்பிக்கையோட பக்தி வைராகியத்தோட கீழே கமெண்ட்ஸ்ல நீங்க டைப் பண்ணுங்க. இப்ப நான் சொல்ற இந்த ஒரு வழிமுறையை உங்க வாழ்க்கையில ஒரு நாள் நீங்க கடைபிடிச்சு பார்க்கும்போது
அந்த பிரபஞ்ச பேராற்றலுடைய வழிகாட்டுதலை அனுபவ ரீதியா உங்களால உணர முடியுங்க. அது என்ன தெரியுமா? காலையில எழுந்ததுல இருந்து இரவு தூங்க போறதுக்கு முன்னாடி வரைக்கும் நடக்கிற எல்லா நிகழ்வுகளையும் திறந்த மனநிலையோட ஏற்றுக்கொள்றதுங்க. எதையும் மாத்தணும்னு நினைக்க வேணாம். பிரபஞ்சம் அனுமதிக்கிற எல்லா சூழ்நிலைகளையும் நான் ஏற்றுக்கொள்றேன், நான் ஓப்பன் மைண்டடா இருக்க போறேன், அக்செப்டன்ஸ் மனநிலையில இருக்க போறேங்கிற ஒரு தன்மையில நீங்க செயல்பட்டு பாருங்களேன். பல அற்புதத்தை கண்கூட நீங்க பார்க்க ஆரம்பிப்பீங்க. இப்போ உதாரணத்துக்கு காலையில எழுந்தவுடன் வீட்டுல குழாய் ஓபன் பண்றீங்க, தண்ணீர் வரல. பொதுவாக அந்த நேரத்துல ரியாக்ட் பண்ணிடுவோம், டென்ஷன் ஆயிடும். அப்படி டென்ஷன் ஆகாதீங்க. இறை நாமத்தை அந்த நேரத்துல உங்களுக்குள்ள சொல்லுங்க. அந்த காரியத்தை சரி பண்றதுக்கு என்ன பண்ணணுமோ அந்த வேலையில ஈடுபடுங்க. அதே மாதிரி காலையில சாப்பிடும் போது பிடிக்காத உணவு அன்னைக்கு சமைச்சிருப்பாங்க, டிஃபன் உங்களுக்கு பிடிக்காது, நார்மல் ஆர்குமெண்ட்டுக்குள்ள போயிடுவீங்க. இதை ஏன் சமைச்சிங்கன்னு வீட்டுல கேட்பீங்க. ஆனா அன்னைக்கு எந்த ஆர்குமெண்ட்டும் பண்ணாதீங்க, அதை சேஞ்ச் பண்ணணும்னு நினைக்காதீங்க. கொடுக்குற உணவை சாப்பிடுங்க, நன்றி சொல்லிட்டு சாப்பிடுங்க. 2 வீலர்ல பயணம் பண்ணிட்டு இருக்கும்போது டயர் பஞ்சர் ஆகலாம். அப்படி பஞ்சர் ஆச்சுன்னா டென்ஷன் ஆக வேணாம். ஏன் இப்படி, எதற்காக இதெல்லாம் நடக்குது அப்படின்ற கன்ஃபியூஷனுக்குள்ள போக வேணாம். அதை அக்செப்ட் பண்ணிட்டு பஞ்சர் பார்த்துட்டு உங்க ஆஃபீஸ்க்கு போங்க. அடுத்து ஆஃபீஸ் போறீங்க, ஆஃபீஸ்ல உயர் அதிகாரி உங்களை கூப்பிட்டு காயப்படுத்துற மாதிரி பேசுறாரு. அந்த நேரத்துல இறை நாமத்தை உங்களுக்குள்ள சொல்லுங்க. அந்த சூழ்நிலையை மாற்றி அமைக்கணும்னு நினைக்காதீங்க. இறைவன் இந்த சூழ்நிலையை அனுமதிச்சிருக்காரு, இதை நான் ஏற்றுக்கொள்றேங்கிற தன்மையில அந்த சூழ்நிலையை கடந்து போங்க. இப்படி காலையில இருந்து இரவு வரைக்கும் நடக்கிற எல்லா விஷயங்களையும் திறந்த மனநிலையோட நீங்க ஏற்றுக்கொள்ளும் போது அந்த இறை சக்தி பல அற்புதங்கள் உங்க வாழ்க்கையில நிகழ்த்துங்க. காரணம் என்ன தெரியுமா? அந்த பிரபஞ்ச பேராற்றலுடைய ஃப்ரீக்வன்சியோட நீங்க டியூன் ஆகுறீங்க. இப்படி தொடர்ந்து ஒவ்வொரு நாளும் உங்க வாழ்க்கைய திறந்த மனநிலையோட நீங்க வாழும்போது பல நாள் உங்க வாழ்க்கையில இருக்கக்கூடிய தடைகள்லாம் கூட நீங்கி பல அற்புதங்களை நீங்க கண் கூட பார்க்க ஆரம்பிப்பீங்க. தனிப்பட்ட முறையில என்னுடைய வாழ்க்கையிலையும் ஒவ்வொரு நாளும் நான் திறந்த மனநிலையோட தான் வாழ்ந்துகிட்டு இருக்கீங்க. எந்த சிச்சுவேஷனை நான் ஜட்ஜ் பண்றது இல்லை, எந்த மனிதனை நான் ஜட்ஜ் பண்றது கிடையாது. அந்த மாதிரி ஒரு தன்மையில இருக்கும்போது அந்த பிரபஞ்ச பேராற்றல் அற்புதமா என்னை வழி நடத்திக்கிட்டு இருக்குங்க. 2009 ஒரு டென்னிஸ் காம்படிஷன்ல கேரலின் ஓசினியாக்கிங்கிற ஒரு பெண் விளையாண்டுட்டு இருக்கும்போது ஹோல் பாடி கிராம்ப் அவங்களுக்கு ஏற்பட்டதுங்க. உடல் முழுவதும் சுளுக்கு ஏற்பட்ட மாதிரி இருக்குங்க. கீழே விழுந்துட்டாங்க, அவங்களால எந்திரிக்கவே முடியல. அவங்க அந்த நேரத்துல ட்ரீட்மெண்ட்டும் கொடுக்க முடியாத சூழ்நிலை. காரணம் என்ன அப்படின்னா, இந்த ஹோல் பாடி கிராம்பை இன்ஜுரியா டென்னிஸ்ல கன்சிடர் பண்ண மாட்டாங்க. அதனால ரெஃப்ரி கேரலின் கிட்ட போய் கேட்கிறாரு, உன்னால எந்திரிச்சு விளையாட முடியும்னா சொல்லு, அப்படி இல்லைன்னா உன்னை டிஸ்குவாலிஃபை பண்றோம் அப்படின்னு. ஆனா கேரலின் அந்த நேரத்துல என்ன தெரியுமா பண்றாங்க? அந்த சிச்சுவேஷனை திறந்த மனநிலையோட அக்செப்ட் பண்ணிட்டு விடாமுயற்சியோட துணிச்சலை எழுந்து நின்று விளையாடுறாங்க. ஏன்னா அது 3வது முக்கியமான செட்டுங்க. ஆளுக்கு ஒரு செட் ஜெயிச்சிருக்காங்க. இந்த 3வது செட்ல இவங்க ஜெயிச்சாதான் அந்த மேட்சை வின் பண்ண முடியும். அதனால துணிந்து போராடுறாங்க, வலியோடையும் வேதனையோடையும் அந்த 3வது செட்டை விளையாண்டு அவங்க ஜெயிச்சு அன்னைக்கு அந்த மேட்சை அவங்க வின் பண்றாங்க. எப்பேற்பட்ட மனநிலை பாருங்களேன் இந்த பெண்ணுக்கு. உடல் முழுவதும் சுளுக்கு ஏற்பட்டு வலியில கீழே விழுந்து கிடக்குறாங்க. வேற யாராவது அந்த சிச்சுவேஷன்ல இருந்திருந்தாங்க அப்படின்னா ஈஸியா மனசை விட்டுருப்பாங்க. நான் மேட்ச்ல தோல்வி அடைஞ்சேன்னு ஒத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பி போயிருப்பாங்க. ஆனா அந்த நேரத்துல அந்த பெண் பாத்தீங்கன்னா ஜெயிக்கணுங்கிற ஒரு வைராக்கியத்தோட என்ன பண்றாங்க, அந்த வலியும் வேதனையும் பொறுத்து கொண்டு அந்த 3வது செட்டை விளையாண்டு ஜெயிக்கிறாங்க. இறைவனும் நம்மள இந்த மாதிரி ஒரு மனநிலையோடு இருக்கணும்னு தான் ஆசைப்படுறாருங்க. இந்த வாழ்க்கையில எப்பேற்பட்ட சூழ்நிலைகள் வந்தாலும் சரி, அந்த போராட்ட குணம் நமக்குள்ள இருக்கணுங்க. அந்த நம்பிக்கையோட இருக்கணும், நிச்சயமா அந்த சூழ்நிலை என்னால கடந்து வர முடியும் அப்படிங்கிற அந்த ஒரு மனநிலை நமக்கு வேணுங்க. அந்த நேரத்துல நம்ம இறை சிந்தனையை கொண்டு வரணுங்க. இறைவன் என் கூட இருக்காரு, அப்படி இருக்கும்போது எதனால என்னால எதிர்கொள்ள முடியுங்கிற நம்பிக்கை நமக்கு வேணும். நம்ம ஒரு அடி இறைவனை நோக்கி எடுத்து வச்சுன்னு வைங்களேன், இறைவன் நமக்காக 100 அடி இறங்கி வருவாருங்க. இறைவனுக்கு தெரியுங்க இந்த வாழ்க்கை ஒரு குருச்சேத்திர போர் மாதிரி அப்படின்னு. தனியா நம்ம கஷ்டப்படுறத அவர் விரும்பல. எப்படி அர்ஜுனனுக்கு கிருஷ்ணர் கூட இருந்து வழி நடத்தினாரோ அதே மாதிரி இறைவன் நமக்கு ஒவ்வொரு நொடியும் வழி நடத்துறதுக்கு காத்துட்டு தாங்க இருக்காரு. இந்த வீடியோல நான் சொல்லி கொடுத்த எல்லா வழிமுறைகளையும் தொடர்ந்து கடைபிடிங்க. அதுவும் குறிப்பா உங்க மனதனுடைய இயக்கத்தை நல்லா புரிஞ்சுக்கோங்க. விழிப்புணர்வோட உங்க மனதை நீங்க கவனிக்க ஆரம்பிங்க. அது எப்படி மற்றவர்கள் பேசுற வார்த்தைகள், வாழ்க்கையில நம்ம எதிர்கொள்ற சூழ்நிலைகள் இது எல்லாத்தையும் மேனிப்புலேட் பண்ணுது, எக்ஸாஜரேட் பண்ணுது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க. அந்த கட்டுக்கதை என்னங்கிறத நீங்க புரிஞ்சுக்கிட்டீங்கனாலே மனம் உங்ககிட்ட எந்த ஒரு ட்ரிக்கும் பிளே பண்ண முடியாதுங்க. நீங்க அதுக்கு எஜமானாக மாறி உங்க வாழ்க்கை சூழ்நிலைகளை எளிதாக உங்களால கடந்து போக முடியும். அதே மாதிரி எப்பேற்பட்ட சூழ்நிலைகள் உங்க வாழ்க்கையில வந்தாலும் ஒரு விஷயத்த புரிஞ்சுக்கோங்க, இறைவனுடைய சங்கல்பம் இது, இறைவன் தான் இதை அனுமதிச்சிருக்காரு. அதனால இது இறைவனுடைய பிரசாதமா நான் ஏற்றுக்கொள்றேன் அப்படிங்கிற ஒரு தன்மையில அந்த சூழ்நிலையை நீங்க அணுகும் போது அந்த சர்வ வல்லமை படைத்த இறைவனுடைய அருள் உங்களை அற்புதமா வழி நடத்த ஆரம்பிக்கும். ஒவ்வொரு சோதனைக்கு பின் நல்ல வாய்ப்பும் வாழ்க்கையும் ஒளிந்திருக்கிறது, அவசரப்படாதீர்கள்.
இறைவன் நிம்மதியான வாழ்க்கையை உங்களுக்கு தருவார். இந்த வீடியோவை லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க. என்னோட யூடியூப் சேனல் டாக்டர் விக்னேஷ் சங்கர் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி.